குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். 27/10/2025 பாக்யதாராவோட ட்ரா நம்பர் 26க்கான கேரளா லாட்ரி கெஸிங். இதுக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். 26ஆம் தேதிக்கான கெஸிங்கில் சம் நம்பர்ஸ் கொடுத்துருந்தேன். அதை பேஸ் பண்ணி 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். 919 688 அப்படிங்கிறது 9 பாஸ் ஆகிருக்கு, 6 பாஸ் ஆகிருக்கு. 688 கொடுத்துருந்தேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 690 ப்ளஸ் 2 நம்பர் ஆட் ஆகிருக்கு. 690 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிருக்கு. நான் இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி தான் பார்க்க சொல்லியிருந்தேன். இப்போ 91 இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 91 இருக்குது, 90 இருக்குது. இப்போ 91 எடுத்துருக்கலாம், 90 எடுத்துருக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் 9 பேஸ் பண்ணி 0 இருக்குது. இங்கே 9 பேஸ் பண்ணி 0 இருக்குது. ஸோ பிசியாவது பாஸ் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 009 9 பேஸ் பண்ணி 0 இருக்குது. அதனால் இந்த 2 நம்பரை பேஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருந்தேன். இதை பேஸ் பண்ணி 9 பேஸ் பண்ணி 90 வந்திருக்கு. 6 பேஸ் பண்ணி 68 இருந்துச்சு. பட் ஆனால் 690 அப்படிங்கிறது இப்போ 90 அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா 690 எடுத்துருக்கலாம். 68ங்கிறது 69 பாஸ் ஆகிருக்கு. 68 69 பாஸ் ஆகிருக்கு. 690 அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கெஸிங் என்ன அப்படின்னு பார்ப்போம். இன்னைக்கான கெஸிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 1 6 5 4 4 5 0 9 அப்படிங்கிற நம்பர்ஸை பேஸ் பண்ணி 690 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 690 அப்படிங்கிறது. இப்போ 69 பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்குது, 45 இருக்குது. ஸோ ஆல் போர்டில் 10 வரணும், இல்லை 01 வரணும், 45 வரணும், இல்லை 54 வரணும். இங்கே பார்த்தோன்னா 544 இருக்குது. சப்போஸ் 44 வந்துச்சுன்னா 544 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஆல் போர்டில் 45 இல்லது 54. 4 பேஸ் பண்ணி 0 வந்துச்சுன்னா 04 45 40 10. இதை பேஸ் பண்ணி ஆல் போர்டில் வர சான்ஸ் இருக்கலாம். 45 54 04 அல்லது 40. டபுள்ஸில் 44 10 01. 0 வந்துச்சுன்னா 04 01. 54 வந்துச்சுன்னா 544 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 44 வந்துச்சு அப்படின்னா 544 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். இங்கே 54 இருக்குது, இங்கேயும் 54 இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 722 729. இந்த 609 690 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 609. இதில் மீதி இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 722 722 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. அடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 706 299 அப்படிங்கிறதுல 690 இருக்குது. இதில் பேலன்ஸ் நம்பர் 729. இப்போ 722 இருக்குது, 729 இருக்குது. ஸோ ஆல் போர்டில் 72 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். 72 or 27 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 300562 224496 அப்படிங்கிறதுல 4 நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 220 22 பாஸ் ஆச்சு. 224ல் 220 22 பாஸ் ஆச்சு.
அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா 300, 200, 200, 00 பாஸ் ஆச்சு. இங்கே 22 பாஸ் ஆச்சு, இதில் 00 பாஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தோம் அப்படின்னா 69 பாஸ் ஆச்சு. 496 அப்படிங்கிறதுல 69 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 3 நாள் பார்த்தீங்க அப்படின்னா 22, 00, 69 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணியே வந்துச்சுன்னா 44 இங்கேயும் இருக்குது. இல்லை அப்படின்னா 56, 52, 62 அப்படிங்கிற இந்த 3 நம்பரில் ஏதாவது 2 நம்பர் வர சான்ஸ் இருக்கும். அஞ்சு 6 2 அப்படிங்கிற நம்பரில் 5 6 அல்லது 6 5, 6 2 அல்லது 2 6, 5 2 அல்லது 2 5 அப்படிங்கிற இந்த 3 நம்பரில் 2 நம்பர் வர சான்ஸ் இருக்கலாம். அடுத்து 22 00 46 அப்படிங்கிற நம்பரில் ஃபஸ்ட்டு 3 நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 220 பாஸ் ஆச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 3 நம்பர் 200 பாஸ் ஆச்சு. ஸோ அடுத்ததை பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னா 004 வந்திருக்கணும். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 60, பேலன்ஸ் இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 60 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 220 200 பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 60 பாஸ் ஆகிருக்கு. அதில் எகைன் 00 வந்துச்சுன்னா 004 வரலாம், 006 வரலாம். இதில் 3 நாள் 60 அப்படிங்கிற வரைக்கும் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 69 72 78 அப்படிங்கிற நம்பரில் 69 பாஸ் ஆகிருக்கு. ஏபியில் 69 பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு 97 பாஸ் ஆகணும். 97 அதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 97. இல்லை 2 நம்பர் பாஸ் ஆச்சுன்னா 72 அப்படிங்கிற நம்பர் இதில் பாஸ் ஆகணும். ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 72 அப்படிங்கிற நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயும் 72 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னா 200 ரிசல்ட்டு. இன்னைக்கு அதுக்கு நேற்றைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 90. இதில் ஃபுல் நம்பர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. இதில் 90 அப்படிங்கிறது 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இன்னைக்கான ரிசல்ட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் வரணும், இல்லை இதை பேஸ் பண்ணி வரணும். இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா 5 8 5 3 8 3 அப்படிங்கிற நம்பர் வரணும் ஆல் போர்டில். எகைன் 0 வந்துச்சுன்னா கண்டினியூவாக 4 நாள் 0 வந்திருக்கு. எகைன் 5வது நாளும் 0 வரும்னு நினச்சிங்கன்னா 7080 90 பாஸ் ஆகிருக்கு, 60 பாஸ் ஆகிருக்கு. அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா 70 80 690 ரிசல்ட்டு. 6090. இங்கே பார்த்தீங்கன்னா 7080. எகைன் 0 வந்துச்சுன்னா 70 80 வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போலில் 75 அல்லது 57. இங்கே பார்த்தீங்கன்னா 45 கொடுத்துருக்கேன். 4ஓட பவர் 7 பவர்ஸாக வந்துச்சுன்னா 75 வர்றதுக்கான சான்சஸ் அல்லது 57 வர சான்ஸ் இருக்கும். அது மாதிரி வந்துச்சுன்னா 7 5 4 அப்படிங்கிற நம்பர் வர சான்ஸ் இருக்கும். 7 5 வந்துச்சுன்னா இங்கே 4 5 இருக்குது, 7 5 அதோட சேர்ந்துச்சு அப்படின்னா 7 5 4 பாக்ஸில் வர சான்ஸ் இருக்கும். 884 இருக்கு. எகைன் வந்து 200 பாஸ் ஆகிருக்கு, 300 பாஸ் ஆகலாம்.
இல்லை 690ங்கிறது எகைன் டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா 6 9 ஆச்சுன்னா 900 வர சான்ஸ் இருக்கும். 914 120 571 111 ட்ரிபிள்ஸ் வந்துச்சுன்னா 446 144 அப்படிங்கிற நம்பர்ஸ் இருக்கு. உங்களோட கெஸ்ஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்க சார்ட்டில் ஒவ்வொரு நாள் இந்த மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு சார்ட்டை பேஸ் பண்ணி வரல, கன்ஃபியூஸாகவே வந்துட்டுருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நம்பர்ஸ் பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. அதனால தான் இவ்வளோ நம்பர்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எடுத்துருக்கேன். இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி உங்களோட கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளே பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.